வணக்கம் சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற கதை துரோண கீதை என்கின்ற ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம். எழுத்தாளர் ஆர்வி அரிசோணன் அவர்கள் எழுதிய இந்த கதை மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதியில் நடந்தது போன்ற ஒரு புனைவு கதை என்றுதான் கூற வேண்டும். இப்படி நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பது போன்ற ஒரு கற்பனையில் உருவான ஒரு கதை. திரு ஆர்வி அவர்கள் இது போன்று பல கதைகளை எழுதியிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களே. குறிப்பாக பீஷ்மர் குறித்த சில குறிப்புகள், துரோணரும் பீஷ்மரும் இருக்கக்கூடிய இருவரும் பேசிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு கற்பனையாக இந்த காட்சி அமைந்திருக்கிறது. நாம் இப்பொழுது நேரடியாக அந்த குருஷேத்திர போர்க்களத்தினிலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இடத்துக்கு நாம் செல்வோம் நேர்களே. அரை தூக்கத்தில் உடல் புரள முயற்சித்த போது அம்புகள் காயங்களை இன்னும் கிழித்தன என்று பீஷ்மர் வழியில் கொஞ்சம் முனகினார். அருகில் இருந்த ஒரு உருவம், தண்ணீர் வேண்டுமா பிதாமகரே, மதுவும் இருக்கிறது என்று பரபரத்தது. பீஷ்மர் கண்ணை லேசாக திறந்து பார்த்தார். இரத்த கரைபடைந்த நீண்ட வெண்தாடியும் அதன் பின்னே அங்காங்கே கிழிந்திருந்த மஞ்சள் பட்டு மேலாடையும் தெரிந்தன. இப்பொழுது பீஷ்மர் புன்னகைத்தார். உங்கள் பேரன் போல நிலத்தை துளைத்து கங்கை நீரையெல்லாம் கொண்டு வர முடியாது. வெள்ளும் அம்புகளும் கூடாரத்தில் தான் இருக்கின்றன என்றார் துரோணர். உங்கள் சிஷ்யன் ஊற்றை உருவாக்கினான், ஆனால் அதை அடைக்கவில்லையே. இரவெல்லாம் ஒரே சாரல். துரியோதனன் தான் அடுத்த நாள் வந்து அதை அடைத்தான் என்று நகைத்தார் பீஷ்மர். உறங்காமல் எங்கே என்ன செய்கிறீர்கள் ஆச்சாரியரே என்று பீஷ்மர் வினவினார். என்றைக்கு துருபதன் மகளை துச்சாதனன் இழுத்து வந்ததை பார்த்ததும் நான் பேசாமல் இருந்தேனோ, அன்றிலிருந்தே எனது தூக்கம் போய்விட்டது பிதாமகரை. நான் அதிலும் உங்களை முந்திக்கொண்டேன். அரக்கு மாளிகை பற்றி தெரிந்த நாள் முதல் என்னுடைய தூக்கம் பறிபோனது என்று பீஷ்மர் புன்னகைத்தார். பாதி பாஞ்சாலத்தை நான் எடுத்துக்கொண்ட பிறகாவது நான் அஸ்தினாபுரத்தை விட்டு விலகி இருக்கலாம். யுதிஷ்டிரன் இந்திரபிரஸ்தத்துக்கு வந்துவிடுங்கள் என்று வருந்தி 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 அழைத்தான். அவனோடு போயிருந்தாள் என்று துரோணர் பெருமூச்செறிந்தார். சரி, விடுங்கள், போர்நிலை என்ன ஆச்சாரியரே என்று பீஷ்மர் கேட்டார். துரோணர் இப்பொழுது எதுவும் பதில் சொல்லவில்லை. சற்று நேர மௌனத்திற்கு பிறகு அவரிடமிருந்து பெருமூச்சு தான் எழுந்தது. அர்ஜுனன் யுதிஷ்டிரனின் பக்கத்தில் போரிடும் பொழுது யுதிஷ்டிரனை நெருங்க இயலாது ஆச்சாரியரே. ஆம், அதனால்தான் சுச்சர்மாவை அர்ஜுனனை போருக்கு அழைக்க வைத்து அவனை யுதிஷ்டிரனிடம் இருந்து பிரித்தேன் என்று சக்கரவியூகமும் வகுத்தேன். ஆனால் அர்ஜுனனை விட்டால் சக்கரவியூகத்தை உடைக்கக்கூடியவர்கள் பாண்டவ சேனையில் கிடையாதே. ஒரு சிறுவன் உடைத்தான். யார் அது? துரோணர் மீண்டும் மௌனமானார். சில நிமிஷங்களுக்கு பிறகு பீஷ்மர் பெருமையோடு கேட்டார், யார்? அபிமன்யுவா? வீர சொர்க்கம் போய்விட்டான் பிதாமகரே, வீர சொர்க்கம் போய்விட்டான். இந்த பாவியால் தான் என்னால் தான் பிதாமகரே என்று சொல்லும் பொழுது துரோணரின் குரல் உடைந்தது. தன்னுடைய கண்களை கசக்கிக் கொண்டார். காலம் இருந்திருந்தால் அவன் அர்ஜுனனையே விஞ்சியிருப்பான் பிதாமகரே. அவனுக்கு வித்தை சொல்லிக் கொடுத்த பிரத்யும்னன் பாக்கியசாலி. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அவன் சாவுக்கு நானே காரணமாகிவிட்டேனே. என்னுடைய
பிரிய மகனுடைய இறப்புக்கு, சிஷ்யனுடைய செல்வ மகனின் இழப்புக்கு நானே காரணமாகிவிட்டேனே என்று கலங்கினார். பீஷ்மரின் கண்களிலும் ஈரம் பளபளத்தது. என்னுடைய கண் முன்னாலேயே குருவம்சத்தினுடைய கிளைகள் வெட்டப்படுவதை பார்க்க வேண்டும் என்று எனக்கு பிரம்மா எழுதிவிட்டான் என்று மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டார். அந்த கிழவர் தன் மனதை திடப்படுத்திக் கொள்வது, அழாமல் இருக்க முயற்சிப்பது தெளிவாக தெரிந்தது. அவரது முனகல்கள் கூட முழுமையாக வெளிப்படவில்லை. அம் அம் என்பதோடு நின்றுவிட்டது. 2 முறை சிறுமிக் கொண்டார். பிறகு போர் என்று வந்தாயிற்று. இறப்பில் என்ன ஆச்சரியம்? உங்களைப் போன்ற ஒரு சுத்த வீரர் கையில் இறந்தது அவனுக்கு பெருமைதான் ஆச்சாரியரே என்றார். இப்பொழுது துரோணர் முழுமையாக உடைந்து போய் அழுதுவிட்டார். நானா வீரன்? நானா வீரன்? 6 பேர் பிதாமகரே, 6 மகாரதிகள். நானும் கர்ணனும் அஸ்வத்தாமனும் பூரிசரவசும் சல்யனும் கிருபனும் ஒன்றாகச் சேர்ந்து அவனை மாறி மாறி தாக்கினோம். அப்படியும் அவன் எங்களை சமாளித்தான். அவனை வெல்ல முடியாமல் சத்திரிய குலத்துக்கே யுத்த முறைகளையும் நியாயங்களையும் கற்பிக்கும் ஆச்சாரியன் நான் கர்ணனிடம் அபிமன்யுவுக்கு பின்னால் சென்று அம்பெய்தி அவன் வில்லை உடைக்குமாறு சொன்னேன். என் நாவு கூசவில்லையே. அந்த சூதமகன் கூட இது தர்மமில்லை என்று என்னை மறுத்தான் பிதாமகரே. மகா ஆச்சரியன், நான் அந்த அதர்மமான காரியத்தை செய்யச் சொன்னேனே. ஆக சக்கரவியூகத்தின் நடுவில் ஆயுதங்களை இழந்து கொல்லப்பட்டானா? ஆம் பிதாமகரே, ஆம். என் கையில் அவன் இறக்கவில்லை. ஆனால் அவனை கொன்றது நான் தான். பீஷ்மரின் கண்கள் மின்னிக் கொண்டிருந்த ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் குத்திட்டது. துரோணரின் தலை அப்பொழுதும் நிமிரவில்லை. அவ்வப்பொழுது அடக்க முடியாத ஒரு விம்மல் கேட்டுக்கொண்டிருந்தது. சில நிமிஷங்கள் கழித்து துரோணர் சொன்னார், அர்ஜுனன் சபதம் எடுத்திருக்கிறான். நாளைக்குள் ஜெயத்ரதனை கொல்லப்போவதாக. ஜெயத்ரதன்? அபிமன்யுவை யாரும் பின்தொடர முடியாதபடி அவன் சக்கரவியூகத்தை மூடிவிட்டான். அதனால் ஜெயத்ரன்தான் அபிமன்யுவினுடைய இறப்புக்கு காரணம் என்று அர்ஜுனன் கோபமாக இருக்கிறான். அவனுக்கு என்மேல் உள்ள அபிமானம் அவன் கண்ணை மறைக்கிறது. பீஷ்மர் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டார். ஒரு நாளிகை கழித்து கண்ணை திறந்த போதும் துரோணர் அங்கேயே குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்தார். இப்பொழுது பீஷ்மர் கனைத்தார். நிமிர்ந்து பார்த்த துரோணரிடம் கேட்டார், இங்கே எதற்கு வந்தீர்கள் ஆச்சாரியரே? என்னிடமிருந்து எதுவும் வேண்டுமா? என்ன வேண்டும்? நான் நான் ஏன் இப்படி அதர்மம்? பிராமணனா சத்திரியனா? துரோணரால் கோர்வையாக பேச முடியவில்லை. அருகில் இருந்த குடுவையிலிருந்து கொஞ்சம் மதுவை அறிந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டார். நான் நல்ல பிராமணனும் இல்லை, நல்ல சத்திரியனும் இல்லை, நல்ல குருவும் இல்லை, நல்ல மனிதனும் இல்லை. துருபதன் என்னை அவமானப்படுத்திய போது சத்துவகுணம் நிறைந்த நல்ல பிராமணனாக இருந்தால் அவனை மன்னித்திருப்பேன். நல்ல க்ஷத்திரியனாக இருந்தால் அவனை அங்கேயே எதிர்த்து போராடி வென்றிருப்பேன், அல்லது இறந்திருப்பேன். அவன் படைபலத்தை கண்டு அப்பொழுது அஞ்சினேன். அதனால்தான் அஸ்தினாபுரத்தினுடைய உதவியை நாடி வந்தேன். பாண்டவர்கள் 5 மட்டும் போய் துருபதனை வென்றார்கள். அந்த சத்திரிய ராஜா ரஜோகுணமும் என்னிடமும் முழுமையாக இல்லையே பிதாமகரே. நல்ல குரு என்ற பெயர் மட்டுமே என் சொத்து. இன்று அதுவும் போனது. நான் சொல்லிக் கொடுத்த யுத்த நியாயங்கள் வெறும் 8 சுரைக்காய் என்று நிரூபித்து விட்டேனே. நான் இவ்வளவு தாழ்ந்த குணமுடையவனா? என்னை பற்றி இனி இந்த உலகம் என்ன சொல்லும்? ஆச்சாரியரே, நீங்கள் மாவீரர், உத்தமமான குரு. உங்களுடைய புகழுக்கு எந்த பங்கமும் வராது. ஆனால் என்னுடைய மனம் என்னை அறுக்கிறதே ஐயா. நான் ஏன் இப்படி செய்தேன்? எனக்கே புரியவில்லை.
ஆச்சாரியரே, உலகை ஏமாற்றலாம், என்னை ஏமாற்றலாம். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதிலே என்ன பயன்? உங்கள் காரணங்கள் என்ன என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். துரோணர் இப்பொழுது அடிபட்ட கண்ணுடன் பீஷ்மரை பார்த்தார். பீஷ்மர் இப்பொழுது அவரை நேரடியாக பார்த்து கேட்டார். ஏகலைவனின் கட்டை விரலை ஏன் கேட்டீர்கள்? அர்ஜுனை விட அவன் சிறந்த வில்லாளியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக கேட்டீர்கள். அதற்காகத்தான் கேட்டீர்களா? துரோணர் இப்பொழுது அதிர்ந்தார். அவரது கண் இடுங்கி துடித்தது. நெற்றி நரம்புகள் முறுக்கேறின. அவர் கையில் இருந்த குடுவை உடைந்து சிதறியது. சில நிமிடங்களுக்கு பிறகு துரோணர் கேட்டார், ஏகலைவனை பற்றி வேறு யாருக்கெல்லாம் தெரியும்? மித்ரன் என்னைப் போலவே மனிதர்களை புரிந்து கொள்வதில் மிகவும் திறமைசாலி. அவன் யோகித்திருப்பான். வாசுதேவ கிருஷ்ணன் எங்கள் எல்லோரையும் தூக்கி சாப்பிட்டு விடக்கூடியவன். கத்தி போன்ற மூளை அவனுக்கு. ஒரு விஷயத்தை சுற்றி இருக்கும் எல்லா திரைகளையும் கிழித்துவிட்டு அதன் உள்ளே இறக்கும் உண்மையை புரிந்து கொள்வதில் அவனுக்கு இணை அவன்தான். அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். மனதில் புதைத்து வைத்திருந்த ரகசியம், நானே மறந்துவிட்டேன் என்று நினைத்த ரகசியத்தை நீங்கள் எப்போதோ புரிந்து வைத்திருக்கிறீர்கள். ராஜ்ய பரிபாலனத்தில் வித்தகர் அல்லவா தாங்கள்? மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் ஏது ராஜ்ய பரிபாலனம்? உண்மைதான் பிதாமகரே. அர்ஜுனன் என்னை மிஞ்சிய சிஷ்யனாக வருவான் என்று நான் அறிந்த கணத்தில் ஏற்பட்ட துக்கமும் வலியும் இன்னும் மறத்து போகவில்லை. ஏகலைவனும் அப்படி என்னை மிஞ்சிவிடக்கூடாது என்றுதான் அவனுடைய கட்டை விரலை கேட்டேன். அர்ஜுனனுக்காக அந்த கீழ்ச்செயலை செய்ததாக பரவலாக பேசிய போது அதை நான் மறுக்கவில்லை. சூதபுத்திரனுக்கு விற்போரின் ரகசிய நுட்பங்களை கற்றுக் கொடுக்க மறுத்ததற்கும் அந்த பயம்தான் காரணம். இன்று அபிமன்யுவை வெல்ல முடியாத போது ஏற்பட்ட ஆங்காரம், சரியான பயிற்சி கிடைத்தால் இவன் என்னை தாண்டி விட்ட அர்ஜுனனையே தாண்டுவான் என்று உணர்ந்தபோது ஏற்பட்ட பொறாமை. என்னை விட சிறந்த வில்லாளியாகிவிட்ட அர்ஜுனனை இப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற உந்துதல் எல்லாம் சேர்ந்துதான். ஆச்சாரியரே, பலவீனம் இல்லாத மனிதன் இல்லை. நான் முனகும்போது என்றுதான் முனகுகிறேன். முழு வார்த்தை என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? துரோணனின் கண்கள் விரிந்தன. அம்மா இல்லையா? அம்பா என்றுதான் சொல்ல வருகிறதா? என்னுடைய நினைவு முழுவதும் இருப்பது அவள்தான் ஆச்சாரியரே. குருவம்சமில்லை. ஆனால் அவள் நினைவு உங்களை தவறான வழியில் செலுத்தவில்லையே பிதாமகரே. என் பலவீனங்களோ. துரோணரின் கண்ணீர் திரையோதசி நிலவின் வெளிச்சத்தில் வெள்ளியது. என் வாழ்வின் அர்த்தம் என்ன பிதாமகரே? பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் அசூயையும் தானா? இவற்றை என்னால் வெல்லவே முடியாதா? சரியான முறையில் சிந்திக்கிறீர்கள் துரோணரே. சென்றதை மறந்துவிடுங்கள். உங்கள் வாழ்வின் பொருளை நீங்கள் உணர்ந்தால் இந்த அசூயையை சுலபமாக வென்று விடுவீர்கள். உங்கள் வாழ்வின் சாரம் அஸ்வத்தாமன் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அம்பை எப்படியோ அப்படித்தான் உங்களுக்கு அவன். உங்கள் நினைவு முழுவதும் நிரம்பியிருப்பவன் அவனே. சத்துவகுணம் நிறைந்த பிராமணனாக இருந்த நீங்கள் மாறியது ஏன்? அவனுக்காகத்தான். நீங்களும் இறந்து போனால் அவன் நிலை என்ன என்று சிந்தித்துதான் நீங்கள் துருபதனிடம் நீங்கள் உடனே போரிடவில்லை. அஸ்வத்தாமனின் எதிர்காலம் அஸ்தினாபுரத்தில் சிறப்பாக இருக்கும் என்றுதான் நீங்கள் பாதி பாஞ்சால நாட்டை வென்றவென்னும் இங்கேயே இருந்தீர்கள். இந்திரபிரஸ்தத்தின் ராஜபிரதிநிதியாக நீங்கள் இருக்க ஒப்புக்கொண்டதற்கு ஒரே காரணம், அங்கே அஸ்வத்தாமன் கையிலே அதிகாரம் இருக்கும் என்றுதான். அப்படி இருக்கும் பொழுது உங்களை விடச் சிறந்த வில்லாளியா என்று பொறாமைப்படுவதில் என்ன பொருள் இருக்கிறது? எதிராளி உங்களை விட சிறந்தவனாகவோ சமமானவனாக குறைந்தவனாக எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். போரிடுவது இப்பொழுது உங்களுடைய கடமை. எதிராளியின் தரத்தை பற்றி எண்ணாமல் எப்படி போரிடுவது என்பதில் மட்டும்
கவனத்தை செலுத்துங்கள். உங்களை அர்ஜுனன் மிஞ்சிவிட்டான் என்பது உண்மை. ஆனால் அர்ஜுனனாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது என்பதும் உண்மைதானே ஆச்சாரியரே? உங்களை வெல்ல யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. ஆனால் உங்களுக்கு இணையாக போரிடக்கூடிய சிலர், வெகு சிலர் இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் உணருங்கள். முடிந்தால் அவர்களை தவிர்த்துவிட்டு மற்றவர்களோடு போரிடுங்கள். வெற்றி ஒன்றே சத்திரிய தர்மம். ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றான். கிருஷ்ணன் ஜராச்சந்தனிடம் தோற்று மதுராவை விட்டு துவாரகையை நிறுவினான். அவர்கள் புகழ் மங்கிவிட்டதா? சொல்லுங்கள். நீங்கள் போரிடுவது அஸ்வத்தாமனுக்காக, அவன் எதிர்காலத்துக்காக, அவன் நல்வாழ்வுக்காக, அவனுக்காக மட்டுமே. அந்த நினைவோடு நீங்கள் போரிட்டால் குரோதம், அசூயை எல்லாம் உங்கள் மனதை விட்டு பூரணமாக அகன்றுவிடும். அவனுக்கு என்னாகுமோ என்று சில சமயம் அச்சமாக இருக்கிறது பிதாமகரே. அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம். அஸ்வத்தாமன் இந்த போரில் இறக்க மாட்டான். நீண்ட காலம் வாழ்வான். இது உண்மைதானா பிதாமகரே? இல்லை என்னை தேற்றுவதற்காக சொல்லுகிறீர்களா? என்னுடைய உள்ளுணர்வு சில சமயம் எதிர்காலத்தை எனக்கு காட்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது பெரும்பாலும் பொய்ப்பிப்பதில்லை. ஒருவேளை சூரியன் மேற்கே உதித்தால், கங்கை வற்றினாள், கிருஷ்ணன் பாண்டவர்களை கைவிட்டு கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து போரிட்டாள், யுதிஷ்டிரன் பொய் சொன்னால், துரியோதனன் போரை நிறுத்திவிட்டு சமாதானமாக போனாள், அவன் இறப்பதும் நடக்கக்கூடும். மீண்டும் 2 கிழவர்களும் மௌனத்தில் ஆழ்ந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு துரோணர் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன் பிதாமகரை. நாளை மீண்டும் நான் உங்களை வந்து பார்க்கிறேன். உங்கள் குலக்குழந்தின் சாவுக்கு நான் தான் காரணம் என்று தெரிந்தும் எனக்கு வழிகாட்டியதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு தன் கூடாரத்தை நோக்கி நடந்தார். பீஷ்மர் நாளையா நாளையா என்று நினைத்து கொண்டே துரோணரின் முதுகை நோக்கி புன்னகைத்தார் என்பதோடு இந்த புனைவு கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, இந்த கற்பனை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பொதுவாக ஒரு குருவாகப்பட்டவன் தனக்கு கைவசப்பட்ட ஞானம் தன் சீடர்களின் மூலம் வாழையடி வாழையாக பரவி கிளை பரப்ப வேண்டும் என்றுதான் விரும்புவான் என்பது இயல்பு. காரணம், தனிமனித சொந்த சிறப்பை தாண்டி தனக்கு தெரியாத, தன்னை மீறி காதலிக்கும் ஒரு ஞானவான் தன்னை தாண்டி அதன் வீச்சையும் வளர்ச்சியையும் காதலிக்கிறான் என்பது அடிப்படை உண்மை. இதற்கு காரணம் வாழ்வினுடைய நிலையாமை. தான் அழிந்துவிட்டும் தனக்கு தெரிந்தது அழிந்துபடக்கூடாது என்கின்ற ஆவேசம். ஆனால் காரண காரியத்தோடும் பல நியாய அநியாய பின்னல்களை உள்ளடக்கி இதற்காக இது என்று போகும் இதிகாசங்களின் மென்மைகளுக்கு யதார்த்தபூர்வமாக எல்லாமே அழகாகத்தான் இருக்கின்றன. துரோணனுடைய நாடகத்திலுடைய ஒரு காட்சியை பார்த்தது போன்ற உணர்வை உங்களுக்கு இந்த கதை உண்டு பண்ணி இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.